Welcome to Channel 316 வழங்கும் Eternal Singer Season 2. Welcome to Grand Finale. வா எப்படியோ அந்த நாள் நம்ம கடந்து வந்துட்டோம். எஸ், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நாட்கள்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. 6 மாசம். எக்ஸாக்ட்லி 6 மாசம் ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மள நடத்திட்டு வந்துட்டே இருக்காரு இல்லையா? ரொம்ப கஷ்டங்கள் இருந்துச்சு, ரொம்ப கவலைகள் இருந்தது. நடத்துவோமா, கிராண்ட் ஃபினாலே முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா நம்ம ஆண்டவர் பெரியவர் இல்லையா? சோ சூப்பரா கிராண்ட் ஃபினாலே நிக்க வச்சிருக்காரு. எப்படி இருக்கீங்க சரண்வர்? ஃபர்ஸ்ட் எஸ், காட்ஸ் கிரேஸ் நல்லா இருக்கேன். பார்த்தா தெரியலையே நல்லா இருக்கேன்றீங்க. சரி ஓகே நல்லா அக்செப்ட் பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. சரி ஓகே. அண்ட் இன்னைக்கு நம்ம மத்தியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம மத்தியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. இத்தனை பேர் பாடுறவங்கள ஃபில்டர் அவுட் பண்ணி அவங்களுக்கு அழகான ஸ்கோர் கொடுக்கறதுக்காகவே நம்ம இடத்துல ஸ்வீட்டாக உட்காந்துருக்க நம்ம ஸ்பெஷல் ஜட்ஜஸ் 2 பேர் இருக்காங்க. வில் வெல்கம் ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் பிஃபோர் தட் ஐ வாண்ட் கிவ் சம் இன்ட்ரோ அபவுட் தட். ஃபர்ஸ்ட் பார்த்தா நம்ம மத்தியில் இருக்கிற நம்மளுடைய பாஸ்டர் எபினேசர். அவர் பார்த்தீங்கன்னா ஷாலம் நியூ லைஃப் சர்ச். பிரைஸ் லார்ட். கரங்களை தட்டி பாஸ்டர் வெல்கம் பண்ணலாமா? நம்ம மத்தியில் பிரதர் பத்மராஜ் பாண்டியன் பிரதர் இருக்காங்க. ஹீஸ் அ கர்நாடிக் வோக்கலிஸ்ட். ஸோ மோர் தென் 10 இயர்ஸாக அவங்க டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? எஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம எபினேசர் பாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா? அவர் லைக் 3 ஆல்பம்ஸ் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 வருஷமா 50 சாங்ஸ். பெரிய விஷயம் இல்லை, நம்ம ஸ்டில் ஒரு சாங் வருது பெரிய விஷயம். பட் கடந்த 10 வருஷமா 50 சாங் மேலே யூடியூப்ல விட்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்ல இணைந்து அநேக ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்ட்லி ரைட். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம கருத்தில் வந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ சும்மா வெறும் கரங்களை மட்டும் தட்டி வரவேற்காம அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஸோ மெயின் ஜட்ஜஸ் அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவோம் ஸ்டேஜுக்கு. ப்ளீஸ் எவ்ரிவன். பாஸ்டர் எபினேசர். Yes, Pastor. Praise the Lord. எப்படி இருக்கீங்க? Praise the Lord. Praise Lord. ஸோ உங்களை எத்தனை நாள் டிவியில் பார்த்துருக்கோம். இப்போ எங்கள் கூட இருந்து ஒரே ஃப்ரேமில் பண்ண போகிறோம். இட் வாஸ் அ ஹாப்பி மொமெண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் நடுவில் இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன்ஸில் உங்களோட இணைஞ்சு இந்த ஆண்டோட நாம மகிமைக்காக இந்த காரியங்களை செய்வதில் எனக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக சேனலுக்கும் நன்றி செலுத்துகிறேன், கர்த்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பாஸ்டர் ஹானர் பண்ணும்படியாக வசந்தம்மாவை ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். எஸ், ப்ளீஸ் எவ்ரிவன் கிவ் a big applause. Vasanthamma for honoring a pastor. Yes, thanks for coming. And எப்படி என்னென்ன கேட்டிட்டு வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி ஜட்ஜ் பண்ண போறீங்க எல்லாருமே? ஓகே, வாய்ஸ், பிட்ச், அப்புறம் டெம்போ, கடைசியாக தேவைப்பட்ட ஆட்டிடியூட், அப்புறம் லிரிக்ஸ், ப்ரொனவுன்சியேஷன்ஸ், அது மாத்திரம் தான் நான் பார்க்க போகிறேன். இங்கே நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிறீங்க, அதனால் கண்டிப்பாக பிட்ச் பர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. டெம்போவும் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த ஒரு காம்படிஷன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, அடுத்து நம்முடைய தேசம் ஒரு அழகான குரலில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை கேட்பதற்கு ஒரு நல்ல வாய்ஸ் இல்லை வாய்ஸஸ் இங்கிருந்து நமக்கு கிடைக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ என்னுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக உங்களுடைய வாய்ஸ், அதாவது உங்களுக்குன்னு ஒரு டோன் இருக்கும். தட் மே பி ஒரு பெக்யூலியர் டோனாக இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கேட்காத ஒரு வாய்ஸ் கண்டிப்பாக இங்கேருந்து ஒலிக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென். ஸோ அதுதான் என்னுடைய கோலாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாரும் பாடுறவங்க தான், எல்லோருடைய பாட்டையும் கர்த்தர் கேட்கிறாரு. நம்ம கழுத மாதிரி கத்துனாலும் அவர் அப்பா, அவர் கடவுள்ன்றதுக்கு மேல அவர் அப்பாவா இருக்கிறாரு. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு ஒரு அழகான பழமொழி இருக்கு.
அந்த பழமொழிக்கு கர்த்தர் வந்து எல்லோருடைய வாய்ஸையும் நேசிப்பார், எல்லோருடைய வாய்ஸையும் விரும்பி கேட்பார். ஏன்னா அவருடைய பிள்ளைங்க இல்லையா? ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த நிகழ்ச்சி மூலமாக நிச்சயமா ஒரு சில குரல்களை தமிழ்நாடு கேட்க போகுது. அந்த குரல்கள் மூலமாக சுவிசேஷம் கடந்து செல்ல போகுது. ஏசப்பாவுடைய அன்பை அந்த குரல்ல கேட்க போறாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம சர்வ் பண்ற டிஷ் எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும் அந்த டிஷ்ஷை சுமந்து கொண்டிருக்கிற பாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கும் ஒரு கணம் இருக்கு. அந்த பாத்திரமும் ரொம்ப விசேஷமா இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவர் ஏசப்பான்ற ஒரு விசேஷமான ஒரு ப்ரிஷியஸை நீங்க சுமக்க போறீங்க. அதை சுமக்கிற ஒரு ப்ரிஷியஸ் வெசலா இங்க ஒரு வெசல் எழும்ப போதுன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தைரியமா பாடுங்க, ஆண்டவர் மேல விசுவாசத்தை வச்சுட்டு பாடுங்க. பயம் இல்ல எந்தவித ஒரு போட்டியோ இல்ல அவங்க இப்படி பாடிட்டாங்களேன்னு தாழ்வு மனப்பான்மையோ எதுவுமே வேணாம். அவரை மீறி எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. God bless. Thank you so much, Pastor. Thank you so much. Okay, Sarvan bro. First judge பார்த்தாச்சு. Next judge பார்த்தலாமா? கண்டிப்பா. Okay, let's welcome our Padmaraj Pandian brother to our stage. Yes. Everyone please give a applause. Praise Lord, Pastor. பிரைஸ் லார்ட். அனைவருக்கும் வணக்கம். இந்த இதில் அழைச்சமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. இதில் உங்களுடைய திறமை தான் இதுக்கும் காரணம். இதில் யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுறீங்களோ அவங்களுடைய குரல் ஐயா சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்தவம் சார்ந்து எல்லா இடத்துலையும் ஒலிக்கும் அப்படின்னு தான் நம்புகிறோம். ஓகே, நீங்கள் டீச்சருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க போகிறீங்களா இல்லை இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? பயப்படலாம் வேண்டாம். அது ஸ்ட்ரிக்டாக பார்க்குறது கிளாஸ் ரூம் கிடையாது. இது உங்களுடைய தனித்திறமை இல்லைங்களா? அந்த தனித்திறமை வெளிப்படணும்னா நீங்கள் என்ஜாய் பண்ணி பாடணும். எவ்வளோ என்ஜாய் பண்ணி பாடுறீங்களோ அப்போ தான் உங்களுடைய திறமை வெளியில் வரும். ஐயோ இவங்க எதனா சொல்லுவாங்களோ எதனா பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயத்திலேயே தான் போயிடும். அதனால் பயத்தை விட்டுருங்க, என்ஜாய் பண்ணி சூப்பராக பாடுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அப்படியே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக வரும். பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர். ஓகே, பிரதரை ஹானர் பண்ணும்படியாக பிரதர் மனோ அண்ணாவை ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். Yes, everyone give a big applause. Thank you, Mano Anna. Thank you, Mano brother, for honoring our judge. Okay, brother, எங்களுக்காக ஒரு வரிகள் பாட முடியுமா? பாடுறேன். Thank you. நமக்காக வந்த நம்ம ஆண்டவர் எப்படி வந்தார்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? மாட்டு தொழுத்தில் வந்தார். அவரை ஒரு விஷ் பண்ணி பாடுற மாதிரி ஒரு பாட்டு தான் இது. இருந்தாலும் ஒரு சின்ன இது கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் புதுமையாக இருந்தாலும் இருக்கலாம் உங்களுக்கு. காரணமோ மானிடர் கண் காட்சியோ சொல்லுகின்ற ஆரணமோ என்ன அதிசயமோ பூரணமே அநாதியாயிருப்பதற்கு வானமோ மாட்டுக்குடில் வானமோ மாட்டுக்குடில் வானமோ மாட்டுக்குடில் என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடனாரோ
என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடனாரோ ஞானவான்களே நிதானவான்களே ஞானவான்களே நிதானவான்களே என்ன இது வானம் பூமியோ பராபரன் மானிடனாரோ ஓ ஆ வா வா ரொம்ப அழகா நம்ம ஜட்ஜஸ் இன்ட்ரோ கொடுத்துட்டோம். இப்போ இதுக்கான மெயின் பர்சன்ஸ் நம்மளோட ஸ்டேஜில் நம்ம கூட உட்காந்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? த ஃபர்ஸ்ட் வெல்கம். ரொம்ப மதிப்புக்குரிய சாஃப்டாக வாசி எங்களுக்காக எவ்வளோ லேட் ஆனாலும் உட்காந்து அழகாக வாசி கொடுக்குற நம்மளுடைய பிரதர் ஜாஷுவா. எஸ், கீஸ். கீஸ் பிரதருக்கு வெல்கம் வெல்கம் டு சேனல் 316 அகைன். ஓகே, அடுத்தபடியாக நம்ம பேட்ல பிரதர் கோகுல் கிறிஸ்டி அவங்கள நம்ம வெல்கம் பண்ணலாம். அடுத்தபடியாக தனியாக மூலையில் உட்காந்தாலும் நல்லா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய வெஸ்லி பிரதர் இருக்கார். ஸோ வெல்கம் யூ பிரதர். வெல்கம். ஓகே, ஸோ நம்ம நிறைய பேர் என்ட்ரு கொடுத்துட்டே இருக்கோம், நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்படா பாட கூடுதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சிங்கர்ஸை நம்ம இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பேசிக்கிட்டே இருக்கீங்க. எஸ், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கால் பண்ணிடலாமா? எஸ், லெட்ஸ் வெல்கம் சிஸ்டர் ஷாலினி ஃப்ரம் சென்னை. வா ஷாலினி, இவங்களை கூப்பிட்டீங்களா? ஃபர்ஸ்டே வா. இவங்க வந்து பார்க்க ரொம்ப சாந்தமாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. ஆனால் பாட ஆரம்பிக்கும் போது அவங்க மட்டும் ஆட மாட்டாங்க, உட்காந்துருக்க எல்லாரும் ஆட வச்சிருவாங்க. எஸ், அதே தான் எனக்கும் செகண்ட் ரவுண்ட்ல அந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. பிரைஸ் லார்ட் ஷாலினி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், கடவுள் கிருபையில. ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க? கிராண்ட் ஃபினாலேக்கு வந்திருக்கீங்க. நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்ட்ல அவுட் ஆயிருக்காங்க, தேர்ட் ரவுண்ட்ல அவுட் ஆயிருக்காங்க. நீங்க அதுவும் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ஸா பாட போறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சொல்லும் போட கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு டைமும் நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு மிஞ்சின ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ கர்த்தர் வந்து எவ்வளோ நம்மளை நேசிக்கிறாரு அப்படின்றது இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில், இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்னால் உணர முடியுது. ஸோ கர்த்தர் எவ்வளோ பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறாரு அப்படின்றது ஸோ சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி தான். ஆமென். வாவ், ஸோ ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு எங்களுக்காக என்ன மாதிரியான பாடல் வச்சுருக்கீங்க? இன்னைக்கு வந்து வசனம் என் கண்களை திறந்திட்டதே. ஸோ அந்த பாடலில் தான் நான் பாட போகிறேன். சரி, பாட்டை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன் இந்த பாட்டு? இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டே அப்படின்றது எல்லாருக்குமே உலகமே வேற வேற விஷயத்துக்காக பண்ணுறாங்க. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அவர் மாதிரி ஒரு அன்பு காட்டவும், அவர் மாதிரி நான் உன்னை இவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு அவர் ஃபுல்லாக நமக்கு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு அன்பின் நிமித்தமாக தான் நான் இன்னைக்கு இந்த பாடலை எடுக்கிறதுக்கு காரணம் இது ஒரு காரணம் தான். ஓகே சிஸ்டர், ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களோட பாடலை கேட்கறதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுடைய நேயர்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். லவ் ஆஃப் காட். அண்ட் இன்னொன்னு கவனிச்சீங்களா சாமி நீங்க? எஸ் சர்வன், சொல்லுங்க. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்து நல்லா பவர்ஃபுல் சாங் வந்து இன்னைக்கு வந்து மெலடியா கொண்டு வந்து அப்படியே ஃபுல்லா அப்படியே சாஃப்டா. So happy, ரொம்ப எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எஸ், ஆல் தி பெஸ்ட். Thank you, thank you. வசனமின் கண்களை திறந்திட்டதே, உம் அன்பு என் உள்ளத்தை குளிர வைத்ததே, உம் வசனமின் கண்களை திறந்திட்டதே, உம் அன்பு என் உள்ளத்தை குளிர வைத்ததே. ஆஹா, என்ன அன்பு இது, மனித அன்பு இல்லை இது, எதிர்பார்க்காத அன்பு, என் இயேசுவின் அன்பு.
எதிர்பார்க்காத அன்பு என் இயேசுவின் அன்பு. வா, இந்த டேக்கு ஏற்றதான சாங் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்ல சாங். உண்மையில் நானே அது லைக் இப்படி நீங்கள் பாட உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ சூப்பராக பாடினீங்க. எஸ்பெஷலி லைக் இந்த டே ஜீசஸ்க்காக நம்ம தரணும்னு சொல்லிட்டு சூப்பராக அழகாக கொண்டாந்துருக்கீங்க. அண்ட் இதே ஆக்சுவலி இதோட எல்லா அவுட்புட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட மெயின் அவுட்கம்ஸ் ஜட்ஜஸ் உங்களுக்காக கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் கேட்டுடலாமா? கேட்கலாம். டு ஜட்ஜஸ். சிஸ்டர் ஷாலினி, வண்டர்ஃபுல் சிங்கிங், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உண்மையாகவே என்ஜாய் பண்ணி பாடினீங்க, அந்த அன்பை உணர்ந்து பாடினீங்க. நம்ம ஜட்ஜ் சார் சொன்னது போல் நீங்கள் எதை பற்றியும் அந்த நேரத்தில் யோசிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும்போது இருந்த அந்த பதட்டம்லாம், அந்த என்ன அன்பு இது, நான் அதை நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன அன்பு இதுன்னும் போது எல்லாம் பறந்து போயிடுச்சு. வண்டர்ஃபுல் ஆட்டிடியூட், நல்லா இருந்துச்சு. ரொம்ப வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ஒரே உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் இந்த பிட்ச்சில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வேணும். அதுக்கு நீங்கள் மியூசிக்கோடு நீங்கள் பாடணும். அதாவது நீங்கள் சிடி போட்டு இல்லை யூடியூப்பில் கேட்டு அப்படி பாடுறது சொல்லலை. நான் நீங்கள் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஒரு கீபோர்டோ இல்லை ஒரு ஹார்மோனியம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் பிட்ச் பர்ஃபெக்டாக பாடுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏன் உங்களை டிஸ்கரேஜ் பண்ண சொல்ல, உங்களை என்கரேஜ் பண்ண தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பிட்ச் நல்லா இருக்கும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதில் ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகுது. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். சீக்கிரம் கர்த்தர் உங்களை நல்லா பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பாஸ்டர். பிரதர் ஷாலினி, நீங்கள் பாடத்தில் ஸ்டார்டிங்கில் மட்டும் ஸ்ருதி கொஞ்சம் இதுவாக இருந்தது. தாளம் மட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதில் எந்த இதுவும் சொல்லவே முடியாது. சூப்பராக பாடினீங்க. பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் என்னவோ அப்படியே தொடங்கி வேறு மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே இன்னும் வருமானம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறோம். நான் ரொம்ப அற்புதமாக இருந்தது. வெரி குட். ஓகே, தேங்க்யூ. சூப்பர் சிஸ்டர். சூப்பரான ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. வில் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ சூப்பராக ஃபர்ஸ்ட் கன்சர்ட் ரொம்ப அழகாக பாடிட்டாங்களே நமக்காக. ஸோ இதே ஒரு ஆங்கரோட இன்னொருத்தர் கூப்பிட்டுலாமா? நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் பார்த்துடலாமா? எஸ். ஓகே, லெட்ஸ் வெல்கம் பிரதர் ராபின்சன் ஃப்ரம் சென்னை. ஓகே, அவர் இல்லை, லாஸ்ட் டைம் வந்தப்போ ஜட்ஜஸ்க்கு ஒரு பெட்டா உட்காந்துட்டாரு. லைக் ரெண்டு பேருமே அப்படியே உட்காந்து இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த அளவுக்கு இவருக்கு மேலே லவ் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டேலண்ட். லாஸ்ட் டைம் இவங்களை ஜட்ஜஸ் கூப்பிட்டு நிறைய பேசினாங்க இல்லையா? ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்ன கொண்டு போனாங்க உங்களை? ஃபஸ்ட்டு என்னுடைய பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ஏன்னு தெரியல. நானே நான் எடுத்துகிட்டு வந்த பாட்டு வேற, ஆனால் நான் பாடின பாட்டு வேற. நான் அப்போ பாடினது வேற மாதிரி. அதனால எனக்கே ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் அவங்க டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய சிங்கிங் கிளாஸ்ல எனக்கும் இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் எடுத்துட்டு கடவுள் தான். உண்மையிலே நீங்கள் பாடின பாட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. சூப்பராக கலக்கிட்டு போனீங்க போன முறை. இந்த முறை ரொம்ப அழகான பாடல் வச்சிருக்கீங்க, விசுவாசிக்கிறோம். எங்களுக்காக என்ன பாடல் கொண்டு வந்திருக்கீங்க? என் தேடல் நீ. ஓகே, ரொம்ப அழகான பாடல் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த பாடல் உங்ககிட்ட கேட்கும்போது ரொம்ப இனிமையா இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். பாடும்போதுதான் தெரியும். கண்டிப்பா ரொம்ப நல்லா பாடுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உம்மை மனம் தேடுதே, நீ
வழிகாட்டுமே. தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உம்மை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உம்மை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்று என் பணியை நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் உயிராயிடும். பிறரன்பில் என் பணியை நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையாய் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. எனக்காக நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுமே, உம்மை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தெய்வமே நீரின்றி என் வாழ்வு நிறம் மாறுமே, உம்மை மனம் தேடுமே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. நன்றி. எங்களுக்குள்ள நிறைய இருக்கு சொல்லணுன்ட்டு, ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் கிட்ட வார்த்தைகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வரோம். எஸ் ஜட்ஜஸ் ப்ளீஸ். ராபின்சன், வாழ்த்துக்கள். நன்றி. நல்லா பாடினீங்க. நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஒன்று வந்து உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு, பெக்யூலராக இருந்துச்சு, வெரி நைஸ். அந்த மாதிரி வாய்ஸ் தான் நிறைய பேர் கேட்க விரும்புகிறாங்க. ஸோ எப்போவுமே பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸ் கேட்குறத விட ஒரு இது வரைக்கும் கேட்காத ஒரு வாய்ஸை கேட்டால் ஒரு சந்தோஷம் வரும், இன்னும் கேட்கணுன்னு ஒரு ஆர்வம் வரும். அந்த ஃபேக்டரில் உங்கள் வாய்ஸ் கலக்கிருச்சு. பட் ஆஸ் அ ஒரு மியூசிஷியனாக, ஒரு
சாங்ஸை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, இன்னும் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் லிரிக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும். அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா ரொம்ப அழகாக பாடினீங்க. அது நீங்கள் லேக் ஆஃப் ப்ராக்டிஸாக இல்லை நீங்கள் அந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. பட் லிரிக்ஸில் நீங்கள் கொஞ்சம் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும். அடுத்தது வந்து பிச்சில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன். அது என்னென்னா, நீங்கள் இந்த சாங்கை கொஞ்சம் லோவாக எடுத்துட்டீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த ஹெட் வாய்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஹெட் வாய்ஸில் தான் அவங்களுடைய டேலண்ட்டே வந்து வெளியில் தெரியும். அந்த ஹெட் வாய்ஸில் நீங்கள் பாடவே இல்லை. இதுக்கு முன்னாடி பாடின கண்டஸ்டன்ட் வந்து அவங்களோட ஹெட் வாய்ஸை நாங்கள் கேட்டோம். அதுக்கேற்ற மாதிரி அந்த சாங்கில் வந்து ஒரு ஹைஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த சாங்கில் வந்து ஹைஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் ரொம்ப லோவாக எடுத்துட்டீங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி உங்களை இன்னும் 2 ஸ்கேல் மேலே தூக்கி பாட வச்சா உங்களுடைய ஒரிஜினல் பொட்டென்ஷியல் மேபி வெளியில் தெரியலாம். ஸோ இதுதான் எங்களுக்காக அந்த ஹை நோட்டில் பண்ணலாமா, ட்ரை பண்ணலாமா? ஏன்னா டைமுக்காக தான் நான் பார்க்குறேன். ஓகே, சரணத்துலேருந்து போயிடலாம். சூப்பர். இதுதான் வேணும். ரிதம் போலாமா? ரிதம் வெரி குட். வெரி குட் ராபின்சன். இதுதான் உங்களோட ஸ்வீட்னஸ். உங்கள் வாய்ஸோட ஸ்வீட்னஸ் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் முன்னாடியே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். சரி, ஓகே, ஒன்றும் குறைஞ்சி போகல. இப்போது இன்னும் டேஸாக இருக்குது. யூடியூப் கேட்க விரும்புகிற வாய்ஸ் உங்களை மாதிரி வாய்ஸ் தான். ஓகே, அடுத்த ஜட்ஜ் சொல்லுவாங்க. தேங்க்யூ பாஸ்டர். எஸ், ரொம்ப நல்லா சொல்லியிருந்தீங்க. எங்களுக்காகவே இன்னும் மெயின் தலை இருக்கார் இல்லைங்களா, அவரு நிறைய நாங்கள் கேட்க ஆசைப்பட்றோம். எஸ் ப்ளீஸ். நல்லா இருந்தது, ராபின் பாடம் இருந்தது. நீங்கள் வந்து அந்த ஸ்ருதி வந்து அந்த கண்ட்ரோல் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாடத்துக்கு எடுத்தோடனே பாடத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ இது வந்து வெஸ்டர்னில் வந்து இருக்குது, ஆனால் வந்து அப்படியே தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கர்நாடிக் மியூசிக்லாம் கொஞ்சம் பேசிக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஸ்ருதி எல்லாம் இப்போ எந்த பிச்சில் எடுக்கிறது, அது செட் ஆகுறதுலாம் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் கர்நாடிக் கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வெஸ்டர்னில் எதில் என்னன்னு பாடலாம் நீங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரிட்டி வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ரொம்ப அழகான கமெண்ட்ஸ் கேட்டிருக்கோம் இல்லையா? எஸ், உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பாடின பாட்டுக்கு சிலையே வைக்கல, ஆனால் அக்கௌண்ட்டில் காசு இல்லை, முடிச்சுக்கோங்க. சரி, இட் வாஸ் ரியலி சர்ப்ரைஸ். அண்ட் நீங்கள் இங்கே வர்றது உங்களோட டீச்சருக்கு தெரியுமா? ஐ மீன் லாஸ்ட் ஜட்ஜஸ் தெரியாது, நான் சொல்லலை. சரி, ஓகே, அவுட் வரும்போது அவங்க வந்துட்டு பார்ப்பாங்க. ஓகே ராபின்சன், வில் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். வா, சூப்பராக நம்ம வந்துட்டு கண்டஸ்டன்ட் பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2 பேரை பார்த்துட்டோம், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. 2 பேர் சொல்றீங்க, 2 பேர் பாடிட்டாங்களா? ரொம்ப கட்ட சீக்கிரமா போகுது இல்லையா? சரி. எஸ், ஸோ இப்போ நம்ம மத்தியில் இன்னொருத்தவங்க இருக்காங்க, கூப்பிட்டுலாமா? எஸ், சிஸ்டர் எவிட்டா ரேஷ்லின். ஷால் வி கால்? எஸ் சிஸ்டர், வெல்கம் டு ஸ்டேஜ். பிரைஸ் லார்ட். எவிட்டா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆண்டவர் மினிஸ்ட்ரிஸ் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பராக போயிட்டு இருக்கு சிஸ்டர். கர்த்தரோட கிருபை தான் எல்லாமே. ஓகே, உங்க சபையில டிவியில பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. என்ன சொன்னாங்க டிவியில பார்த்து? எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். இந்த மாதிரி நான் முன்னாடியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். வாவ், ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் கிராண்ட் ஃபினாலே நிற்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை.
ஆண்டவரோட கிருபை அவரோட அன்பு இருந்தால் மட்டும்தான் இங்கே நிற்க முடியும். இல்லைன்னா ஒன்றுமே நம்மளால் வாழ்க்கையில் செய்ய முடியாது. எஸ் யூ ஆர் ரைட். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சொன்னா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நிறைய நீங்களாம் ஃபார்மில் இருக்கும்போது பயங்கரமாக பாடுவீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எங்களுக்காக என்ன பாட கொண்டு வந்திருக்கீங்க? சர்வேஸ்வரவும் சந்நிதியில் நான். வா வா வா, நைஸ். ரொம்ப அழகாக பாட கொண்டு வந்திருக்கீங்க. எஸ், உங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸை பார்க்க அவரோட காத்திருக்கோம். ஷால் வி கோ? ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சர்வேஸ்வரா சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவே. சர்வேஸ்வரா சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். சர்வேஸ்வரா சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். அளவிலா அன்பினை உலகினில் பகிர்ந்திடும் சங்கீதமாய் நான் மாறிடுவேன். சர்வேஸ்வரா சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். ஒரு நாளும் உன்னை பிரியேன் என்று ஒரு நாள் கூறிய காதுகளில், ஒரு நாளும் உன்னை பிரியேன் என்று ஒரு நாள் கூறிய காதுகளில், அழகிய உன் முகம் உள்ளத்திலென்றும் அழியா நினைவுகளாம். அழகிய உன் முகம் உள்ளத்திலென்றும் அழியா நினைவுகளாம். சர்வேஸ்வராவும் சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். சர்வேஸ்வரா சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். அளவிலா அன்பினை உலகினில் பகிர்ந்திடும் சங்கீதமாய் நான் மாறிடுவேன். சர்வேஸ்வரா சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். Praise the Lord. வா, உங்களுக்காக ரொம்ப அழகான பாடலை கொண்டு வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர். எஸ், அண்ட் கமெண்ட்ஸ் கேட்டுடலாமா? கண்டிப்பாக. ஓ டு ஜட்ஜஸ். சிஸ்டர் எவிட்டா, உண்மையாகவே நல்ல ஒரு குரல் வளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள்னு சொல்லி. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க. நம்ம என்னதான் இனிமையான பாடல்களை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் நம்முடைய
குரல் தான் அந்த வெள்ளித்தட்டு. ஸோ அது எவ்வளவு அழகாக இருக்குதோ அதை பொறுத்து ஜனங்கள் வந்து நம்மளுடைய சாங்கை விரும்புவாங்க. ஸோ உங்களுக்கு கர்த்தர் நல்ல வாய்ஸை கொடுத்துருக்காரு. அது இயல்பாகவே உங்களுக்கு இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். சின்ன வயசுலேருந்து பாடிட்டு இருப்பீங்க இல்லையா? சர்ச்சஸ்லலாம் கொயர்லலாம் பாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வர்ஷிப்லாம் லீட் பண்ணுவீங்களா? வெரி குட். ஸோ அதான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து இயல்பாகவே, அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆனால் நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கு இன்னும் மியூசிக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா யூ வில் ஷைன் ஃபார் காட்ஸ் க்ளோரி. அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ வாய்ஸ் இஸ் வெரி குட். பிச்சு கூட ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கூர்மையாக கவனிக்கும் போது ஒரு 2 இடத்துல அதுவும் தெரியாத மாதிரி மிஸ் பண்ணிட்டு போனீங்க. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பயம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறது. அப்படி இருக்கா? ஒரு ஸ்டேஜ் ஃபியர் ஏதாவது லைட்டாக இருக்கா? அது ஃபீல் ஆகுது. பட் தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபையை தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக உங்கள் தாழ்மைக்கு கர்த்தர் கிருபையை தருவார். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். ஓ டு பிரதர். பேஸ் வாய்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பேஸில் பாடுறது ரொம்ப கிளியராக இருக்குது. அதுமாரி பேஸில் பாடுறது நிறைய பேருக்கு வராது. சைந்தவி எல்லாம் பாடுறாங்க, கேட்டிருப்பீங்களே. அவங்க பேஸில் பண்ண ரொம்ப கேட்கறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருக்குது கேட்க. பிர்கா பண்ண வரீங்க, முழுசாக பண்ணல. அது உடனே ஃபாஸ்ட்டாக வந்து டக்குன்னு முடிக்கணும். அதுதான் பிர்கா. அந்த இது வந்து அசைவு லைட்டாக கொண்டு வரீங்க, அது முழுசாக வரல. அது ட்ரை பண்ணணும். அது பாடினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வாய்ஸ் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். மேலே மியூசிக் வந்து படித்து இது பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுடைய விருப்பத்தின்படியே அது எங்களுக்காக திருப்பி பாட முடியுமா? இல்லை, நீங்கள் கற்றுக் கொடுங்க பிரதர், அவங்க பாடட்டும். எஸ், அதை லைன் பாடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பாடுங்களேன். சர்வேஸ்வரா சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். சர்வேசா அப்படி வருது இல்லைங்களா? அதுதான் அந்த நீங்கள் சர்வேசா அப்படின்றீங்க. அதில் பிர்கான்றது எப்படின்னா சர்வேசா அப்படின்றது பிர்கா. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பாடும்போது இன்னும் அற்புதமாக இருக்கும். நம்ம முன்னாடி நம்ம பாடின தம்பி வந்து பிர்கா சூப்பராக பாடினார். அவர் அதை நான் சொல்ல வந்துட்டேன், சாரி. அழகாக இருந்தது அவர் பாடுனதில். ஆனால் பாட்டில் வந்து கொஞ்சம் அது மிஸ்டேக் பண்ணாத தவிர அந்த ஸ்டார்டிங்கில் அந்த விருத்தம் பாடினார். அப்போ பாடும்போது ரொம்ப அற்புதமாக பாடினார். அந்த பிர்காவெலாம் சும்மா அற்புதமாக இருந்தது. சூப்பர். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். Thank you so much brother. நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க சிஸ்டர். Thank you sister. We'll wait for the results. Thank you sister. ஓகே சர்வன் ப்ரோ, சூப்பரான பார்ட்டிசிபென்ட்ஸ் பாடுறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாம் ரொம்ப அழகா பாடிட்டு இருக்காங்க வரவங்க எல்லாருமே. ஓகே. அண்ட் இப்போ அடுத்து யார் இருக்காங்க? சரி, நான் வந்து ஒரு பாட்டு சொல்வேன். அந்த பாட்டு பாடினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். என்னப்பா இப்படி டெஸ்ட் பண்றீங்க என்ன வெயிட்? ஏன்னா அந்த பாட்டு அவங்க பாடினது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சி நிறைய ஷோலையும் கேட்டிருக்காங்க. சரி, நான் பாட்டு சொல்லட்டுமா? நீர் இன்றி வாழ்வேது அந்த பாடலை பாடின ஒரு கண்டஸ்டன்ட். தூக்குறவங்க தட்டி எழுப்பி கேட்டாலும் ஒரு தடவை சொல்லுவேன், பிரேமானந்த். பிரேமானந்த். லெட்ஸ் வெல்கம் பிரேமானந்த் பிரதர் டு ஸ்டேஜ். எஸ். பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபை நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கீங்க இன்னைக்கு. நிஜமாவே. எஸ் எஸ் எஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு போன முறை பாடின பாட்டு பாருங்க, இன்னும் நாங்களாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த முறை என்ன பாட்டு வச்சிருக்கீங்க? இந்த வாட்டி வாழ்வே நீர்தானையான்ற சாங். வாழ்வே நீர்தானைன்ற பாட்டு இவ்வளவு ஸ்டைலா சொல்றீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க. பாடும்போது பாருங்க. இப்போ நீங்க எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பாலிக்கா சொல்லிட்டாங்க. கிளம்பிடுவோமா? எஸ், கண்டிப்பா. நீங்க ஆரம்பிங்க, நாங்க கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட்.
வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனில் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் நாளுமே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுகிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுகிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவன் பலனுமானவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீ போதுமே என் நாளுமே. வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா, என் வாழ்வே நீதானையா. வா, உண்மையிலேயே நான் எப்போவுமே நிறைய பேர் பாடினா ஓகே நல்லாக்குன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் பாசிங் கடந்துருவேன். ஆனால் நீங்கள் இந்த பாடின பாடலுமே மறக்க முடியல. ரொம்ப நல்லா பாடினீங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங்கில் அந்த ஆட்டிடியூட் பாடுறப்போ பாருங்க, நம்ம சொன்னீங்களே அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், வெரி லைவ் லவ் தட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. அண்ட் இப்போது நாங்கள் சொன்னதை விட முக்கியமாக நம்ம ஜட்ஜஸோட கருத்துக்கள் முக்கியம். ஷால் வி ஆஸ்க்? எஸ் ப்ளீஸ். பிரதர் பிரேமானந்த், வாழ்த்துக்கள். சூப்பர் வாய்ஸ் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே வந்து எல்லாரையும் வந்து என்ஜாய் பண்ண வச்சுட்டீங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸாக, ஒரு காம்படிஷனாக இல்லாமல் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு மனநிலையோடு வந்திருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நல்ல சாங் செலெக்ஷன், சூப்பராக சாங் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே நல்லா இருந்தது. பிச் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, டெம்போ நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்ல ஒரு சாங்ஸ் செலெக்ஷன். ஸ்வீட் வாய்ஸ், நல்ல ஒரு ஸ்வீட் வாய்ஸ். ஹை நோட்ஸ்லாம் போகும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாஸ்டர். ஓ பிரதர், இந்த பாட்டில் வந்து நீ நல்லா இருந்தது, நல்லா பாடினீங்க. அங்கங்கே நிறைய இடத்துல வந்து பேஸ் போகுது, ஐப்பிச்சு உடனே போகுது. அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் நல்லா பாடினீங்க. ஸ்ருதி வந்து கண்ட்ரோல் வந்து இருக்கணும். இந்த பேஸில் பாடும்போது ஐப்பிச்சில் போகும்போது கொஞ்சம் விலகின மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துட்டீங்க, நல்லா இருந்தது. வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். ரொம்ப ஸ்வீட்டான நம்ம ஜட்ஜஸ் கிட்ட இருந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுட்டோம். ஸோ நைஸ். அண்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் சரியாக பாடலன்னு தோணுது.
சரி, ஏன் இந்த பாட்டை எடுத்தீங்க? நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சூப்பரா பாடுனீங்க, நாங்க பார்த்தோம். ஏன் இந்த பாட்டு? இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். நான் நிறைய இடத்துல பாடியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த பாட்டு தான் பாடணும். 2 சாங் எடுத்துகிட்டு வந்தேன். பட் சரி, கடவுள் சித்தம் இந்த பாட்டு தான் பாடணும் இருந்திருக்கு. ஆண்டோட சித்தம். We'll wait for the results, brother. Thank you so much. Thank you. ஓகே சரண் ப்ரோ, சூப்பரான பவர் பேக்கான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னொரு பார்ட்டிசிபென்ட் பார்த்துடலாமா? எஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாப்பா, ரொம்ப பிடிச்ச பாப்பா. லெட்ஸ் வெல்கம் பர்னஸ் லெனோரா ஃப்ரம் ஈரோடு. இவங்கள இப்போ பாப்பான்னு சொன்னீங்க? ஆமா, பாப்பா தானே. இங்க விட்டு எனக்கு அக்காவும் இருப்பாங்க. அக்கா, ஐ மீன் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் சிங்கிங் ஃபீல்ட். ஏன்னா அவங்க அப்படி பாடி என்னெல்லாம் போன வாட்டி மேம்பறந்து அப்படியே பார்க்க வச்சிட்டாங்க. லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகா பண்ண. லைக் நர்வஸ் இருக்கும், லைக் அது இருந்தாலும் பட் பாடத்துல ரொம்ப நல்லா பாடினாங்க போன முறை. இப்போவுமே பார்க்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கீங்க. எஸ், சொல்லுங்க, என்ன பாட கொண்டிருக்கீங்க எங்களுக்காக? பார் புகழும் பரணி. எல்லாம் கஷ்டப்பட்டு பாட கொண்டு வராங்கப்பா. ஓகே, ஏன் நீங்க வந்து எப்பவுமே கஷ்டமான பாட்டு எடுக்கிறீங்க? எங்களுக்குலாம் அதெல்லாம் வரவே மாட்டேங்குது. நாங்களும் ட்ரை பண்றோம், ஆனா வரவே மாட்டேங்குது. எப்படி? பிடிச்சிருந்து. சரி, எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 1 month பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சூப்பர். ஓகே, உங்க பாடலை கேட்கலாமா? ஆல் தி பெஸ்ட் பர்னஸ். ஆல் தி பெஸ்ட். புகழும்
புகழும் பரனே. தசனித பமகமபா பதனித பமககமா பனிதனித பதனி பார் புகழும் பரனே. பார் புகழும் பரனே. திருசூதனே ஆயனே சகாயனே உதாரனே கிருபாகரனே பார் புகழும் பரனே. மப்பம பாத பதனித நீ சரி சாரி சரி சனி சரி சானித பமகம பதனி சனி ரிசா சரி நிசதனி பதமா கபமகம பதனி கம பதனி சனி ரிசா சரி நிசதனி பதமா கபமகம பதனி பார் புகழும் பரனே. பார் புகழும் பரனே. திருசூதனே ஆயனே சகாயனே உதாரனே கிருபாகரனே பார் புகழும் பரனே. சாரி சனிதனி சானிதப்பா பாதனித பம பாமகமா பாகமா பாம பதா பதனிதனி சாரி சனிதனி சானிதம பத பார் புகழும் பரனே. திருசூதனே ஆயனே சகாயனே உதாரனே கிருபாகரனே பார் புகழும் பரனே. பார் புகழும் பரனே. திருசூதனே ஆயனே சகாயனே உதாரனே கிருபாகரனே பார் புகழும் பரனே. வா, நான் சொல்லலை அப்போவே எனக்கு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்க அக்கா நம்மளால கத்த முடியாது அந்த அளவுக்கு அந்த ஹைப்பு சேர்த்துலாம் பாருங்க. எனக்கு ஆனும் பார்க்குறேன் அவங்க அப்படியே அழகா ஃப்ளோ கொண்டு போயிட்டாங்க. ஸோ நைஸ். எஸ், அவங்களோட கமெண்ட்ஸ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓவர் டு ஜட்ஜஸ். சாதாரண அக்கா இல்லை அங்கர், ரொம்ப பெரிய அக்கா. வெரி குட் வெரி குட். பர்னிஸ் லெனோரா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கலக்கிட்டீங்க. என்ன யாரும் கை தட்ட மாட்டேங்கிறீங்களா? நான் நினைக்கிறேன் ஏன் தெரியுமா யாரும் கைத்தட்டல? இப்போ நான் ஆங்கர் வேலையை பார்க்குறேன். ஏன்னா எல்லாரும் மெய் மறந்து நிற்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ அவங்க பேக் டு ரியாலிட்டிக்கு வர்றதுக்கு. ஸோ யூ டுக் அஸ் டு த ஸ்பேஸ். உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க? சின்ன வயசுலேருந்து பாடுறீங்களா? ஓகே ஓகே, வெரி குட். அதான் நல்லா ஒரு நான் பார்த்த விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். கான்ஃபிடென்ட் வந்து அப்படியே சும்மா பிச்சுக்கிட்டு போச்சு. பயங்கரமான கான்ஃபிடென்ட் லெவல். அதுக்கப்புறம் லிரிக் வந்து தமிழ் ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப அழுத்தம் திருத்தம் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு வருது. அது நீங்கள் அது அப்படி பாடணும்னு நினச்சி பாடலை, உங்களுக்கு அது சாதாரணமாகவே வருது. ப்ராக்டிஸ் உண்மையாகவே ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க. டைம் எடுத்திருக்கிறீங்க. ரொம்ப டெடிகேஷன் பார்க்க முடியுது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வாய்ஸையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த வாய்ஸ் உண்மையாகவே இதை நேயர்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த வாய்ஸ் ஒரு பெரிய ரவுண்ட் அடிக்கும். கண்டிப்பாக தமிழ்நாட்டை அப்படி சுற்றி வரும். நீங்கள் கலக்குவீங்க. கண்டிப்பாக பெரிய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு செய்வார். தேங்க்யூ பாஸ்டர். நீங்கள் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கிறீங்க. வாய்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராடினரி. அது எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஸ்ருதியும் நல்லா இருந்தது. அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. அப்புறம் பாட்டு வந்து அவங்க பிஜிஎம் பண்ணுறாங்கன்னா, பிஜிஎம் பண்ணி முடித்தோடனே நீங்கள் எடுக்கணும் பாட்டு. நீங்கள் தனியாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது. ஏன்னா பர்ஃபார்மன்ஸு ப்ரோக்ராம் போயிட்டுருக்குது இல்லைங்களா? நீங்கள் தனியாக டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் அது வந்து இது கிடையாது.
ஏன்னா அந்த டைமுக்குள்ளே தான் நம்ம பாடணும். அந்த டைம் வாசிட்டு அவங்க பீஜம் வாசி முடித்த உடனே டக்குன்னு எடுக்கணும். நிறைய வாட்டி அது விட்டு விட்டு கொஞ்ச நேரம் டைம் கழிச்சு தான் எடுத்தீங்க. அதுமாரி எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ராகம் வந்து என்ன ராகம் தெரியுமா? அது கமாஸ் ராகம். கமாஸா? சரி. அது கமாஸ்லாம் பாடும்போது சுத்த மத்தியமாக தான் பாடணும். நீங்கள் அந்த பிரதி மத்தியமாக அங்கங்கே சேருது அது மாதிரிலாம் இல்லாமல், ஏன்னா அது கர்நாடிக் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த ராகம்னா என்ன, ராகம் சாயல் என்ன அப்படின்றது தெரியும். அதனால் கர்நாடிக் பேசிக் கற்றுங்க. வாய்ஸ் சூப்பராக இருக்குது, ஸ்ருதி நல்லா இருக்குது. டைமிங்கு அந்த பாடுற விதம் அதை மட்டும் நல்லா பிடிச்சிக்கிட்டா சூப்பராக வரலாம். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அகைன் போனஸ்க்கு ஒரு கடன்களை தட்டலாமா? சூப்பராக பாடியிருந்தாங்க. சௌமியா இங்க பாருங்க, அக்கா ரொம்ப சடா இருக்காங்க. ஏன்னா காமெடி சொல்லுங்க, அவங்க சிரிக்கிற மாதிரி. காமெடி அப்பா காமெடி சொல்லுங்க அப்படின்னா காமெடின்னு சொல்லிட்டு முடிக்கிறீங்க. சரி, ஓகே. அண்ட் ரொம்ப ரொம்ப அழகா பாருங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது பாப்பா. We'll wait for the results, Bernice. Thank you.